குட்டீஸ்களே, புத்திசாலி முயலும் முரட்டு சிங்கமும் மலர்வன காட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு அழகான பச்சை பசேல வளர்வன காட்டில் அணில் குட்டி, முயல் குட்டி, மான் குட்டி, அழகான மயில், சேட்டை பண்ணும் குரங்கு, வண்ணமயமான பட்டாம்பூச்சி, பறவைகள் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் காலையில எல்லாரும் ஒளிந்து பிடிக்கும் விளையாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. மயில் தனது இறகை விரிச்சு டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்துட்டு இருந்துச்சு. குரங்கு மரத்திலிருந்து மரத்துக்கு தாவிக்கிட்டு இருந்துச்சு. பறவைகள் மேலிருந்து மரத்தின் மேலிருந்து கீச் கீச்சுன்னு பாடிட்டு இருந்துச்சு. அந்த காடு முழுக்க எல்லோரும் ஹாப்பியா இருந்தாங்க. அந்த நேரத்துல திடீரென்னு ஒரு பெரிய கர்ஜனை. அனைவரும் பயத்தோட என்ன சத்தம்னு பார்த்தாங்க. அப்போ அங்கே மரங்களுக்குள்ள இருந்து மெதுவா நடந்து வந்தது யார் தெரியுமா? அந்த முரட்டுத்தனமான சிங்கம். அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்னடா இங்க இவ்வளவு சத்தம், என் காட்டிலேயே இவ்வளவு சந்தோஷமானு கர்ஜிச்சது. அத பார்த்துக்கிட்டு இருந்த எல்லோரும் என்ன செஞ்சாங்க தெரியுமா? மான் குட்டி நடுநடுங்கி நின்னுச்சு. முயல் குட்டி பயந்து பயந்து பின்னாடி போச்சு. அணில் குட்டி மரத்துக்கு பின்னாடி மறைஞ்சிக்குது. பட்டாம்பூச்சி எல்லாம் மரத்துக்கு மேல போய் உட்கார்ந்துக்குச்சு. சிங்கம் சுற்றி சுற்றி நடந்துகிட்டே, இங்க யாரும் சிரிக்க கூடாது, யாரும் விளையாடக்கூடாது, எல்லாரும் அமைதியா இருக்கணும்னு மிரட்டுச்சு. அதோட கர்ஜனையால பறவைகள் எல்லாம் பறந்து ஓடிச்சு. மயில் இறகை சுருட்டிக்கிட்டு நின்னுச்சு. குரங்கு மரத்திலே ஒளிஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஒரு நிமிஷத்துல சந்தோஷமாயிருந்த காடு சோகமா மாறிடுச்சு. அத பார்த்த சிங்கம் சிரிச்சது. இப்போதான் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கின்ற காடுன்னு சொல்லிட்டு குகைக்கு போயிடுச்சு. அனைத்து விலங்குகளும் ஒரு பெரிய மரத்தடியில் கூடினாங்க. மான்குட்டி அழுது கொண்டே சொன்னது, இப்படி சிங்கம் தினமும் நம்மை பயமுறுத்துதே, இது சரியா? மயில் சொன்னது, நாம நம்ம காட்டில சிரிக்கவே முடியல. அணில் குட்டி சொன்னது, நம்ம சந்தோஷமெல்லாம் போயிடுச்சு. பட்டாம்பூச்சி மெதுவா சொன்னது, நாம் ஏதாவது செய்யணும். அப்போ ஒரு வயசான ஆமை பேச ஆரம்பிச்சது. சிங்கத்தோட பலம் நம்மளை விட அதிகம், ஆனா நம்ம ஒற்றுமை அதை விட அதிகம். அதனால ஒரு திட்டம் போடணும். அப்போ முடிவு பண்ணினாங்க, சிங்கத்துக்கு தினமும் ஒரு விலங்கை சாப்பாட்டுக்காக குகைக்குள்ளேயே அனுப்புவோம். அப்போதான் அது குகையிலேயே இருக்கும், வெளியவே வராது. மற்றவர்களுக்கும் சுதந்திரம் கிடைக்கும். மனசு வலிச்சாலும் எல்லோரும் இந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் முயல் குட்டியின் டர்ன் வந்துச்சு. அம்மா முயல் கண்ணீரோட அனுப்பினாங்க. ஆனா முயல் குட்டி தைரியமா மனசுக்குள்ள யோசிச்சது, இப்படி தினமும் யாராவது சாகணுமா, இல்லை இந்த சிங்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாமான்னு. அது தைரியமா குவைக்கு போச்சு. சிங்கம் கர்ஜிச்சது. ஏன் லேட்? முயல் குட்டி சொன்னது, உங்க மாதிரி இன்னொரு சிங்கம் வந்துடுச்சு, அது என்னை துரத்திச்சு. அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட சும்மா சொல்லுச்சு. அதுக்கு சிங்கத்துக்கு இன்னும் கோபம் அதிகமாயிடுச்சு. என் காட்டிலே இன்னொரு சிங்கமா? நான் அதை துரத்தணும், எனக்கு அதை காட்டு என்று அந்த குட்டி முயலிடம் சிங்கம் கேட்டது. முயல் குட்டி அதை ஒரு ஆழமான பழைய கிணற்றுக்கிட்ட கூட்டிட்டு போச்சு. இதுக்குள்ளதான் அந்த சிங்கம் இருக்குன்னு முயல் சொன்னது. சிங்கம் எட்டி பார்த்துச்சு. உள்ளே இருந்த தண்ணீரில் இந்த சிங்கத்தின் முகம் தெரிஞ்சது. அத பார்த்த சிங்கம் உள்ளே இன்னொரு சிங்கம் இருக்குன்னு நம்பிடுச்சு. அப்போ இந்த சிங்கம் கிணற்றுக்குள்ளே இருக்கும் அதோட நிழல் சிங்கத்தை பார்த்து, ஏய், என் இரையை எடுத்துக்கிறியான்னு கத்துச்சு. எதிரொலி திரும்பி வந்துச்சு. சிங்கம் கோபத்துல தண்ணீருக்குள்ள குதிச்சிட்டுச்சு. அது ஆழமான கிணறு. வில்லன் சிங்கம் அந்த ஆழமான கிணற்றுக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. முயல் குட்டி திரும்பி வந்ததும் அணில் குட்டி கை தட்டினது. மான் குட்டி சந்தோஷமா துள்ளினது. மயில் மீண்டும் இறகை விரிச்சது. பட்டாம்பூச்சி வண்ணமா பறந்தது. பறவைகள் கீதம் பாடினது. குரங்கு ஜாலியா ஆடினது. காடு மீண்டும் சந்தோஷமா மாறிடுச்சு. குட்டீஸ்களே, பலத்தால் அல்ல, புத்தியாலும் ஜெயிக்க முடியும். வில்லன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அறிவும் தைரியமும் இருந்தா அவனை தோற்கடிக்க முடியும். இப்போ சொல்லுங்க, நம்ம முயல் குட்டி சூப்பரா?
மலர்வனக்காடு மீண்டும் சந்தோஷமாக இருந்தது. அனைவரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தனர். குட்டீஸ்களே, இதே மாதிரி நாமளும் அறிவா சிந்திச்சு தைரியமா இருக்கலாமா? கதை பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதை கேட்கலாம். டாடா, பை பாய்.